நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பயப்படுறதுக்கு ஒண்ணு இல்ல. ஃபுட் பாய்சனால தான் இப்படி எல்லாம் நடந்திருக்கு. பை தி வே இவங்க ஒன்னும் வெளி சாப்பாடு சாப்பிடலையே. ஆமா டாக்டர், சாப்பிட்டா. வெளியில போய் பீஸா சாப்பிட்டா. நான் எவ்வளவோ தடுத்து பார்த்தேன், ஆனா என் பேச்ச கேட்கல. அந்த அளவுக்கு டென்ஷன் ஆக வேண்டிய விஷயம் இல்ல. ஒரு சாதாரணமான இன்ஃபெக்ஷன் தான். நான் மெடிசின்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். நாளைக்கு விடிறதுக்குள்ள சரியாயிரும். இப்ப புரியுதா வெளியில போய் ஏன் சாப்பிட வேண்டாம்னு சொல்றேன்னு? டாக்டர், என் பேபி சேஃபா தானே இருக்கு? நிச்சயமா சேஃபா தான் இருக்கு. ஆனா மாலதி, உங்க பாட்டி என்ன சொல்றாங்களோ அதுவும் சரிதாமா. மறுபடியும் இந்த மாதிரி பண்ணாத. நான் காதை பிடிச்சு சொல்றேன் பாட்டி, இனிமே இந்த மாதிரி செய்ய மாட்டேன். விஸ்வா வந்து கோவப்பட போறான். இந்த மாதிரி உடம்பு சரியில்லாம போனதுக்கு என்ன காரணம்னு தெரிஞ்சா இப்ப வந்துருவான். நீங்க விஸ்வாக்கு ஃபோன் பண்ணீங்களா? இல்லக்கா, மனதேக்கா, அது என்னன்னா விஸ்வா மாமா உங்களுக்கு கால் பண்ணியிருந்தாரு. ஆனா நீங்க போன் எடுக்கல, அதனால அவர் எனக்கு கால் பண்ணாரு. அதுக்கப்புறம் நான் உங்க ரூமுக்கு வந்தப்போ நீ அப்படியே எல்லாத்தையும் அவன்கிட்ட சொல்லிட்டியா? ஆமா, இதுல என்ன தப்பு இருக்கு? சரிம்மா, நீ கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்க. நான் போய் உனக்கு மாத்திரை வாங்கிட்டு வரேன். தாமு, பிரேமா, 2 பேரும் இங்க இருங்க. சரிங்க அத்தை. மாலதி கண்ணு, நீ ஒன்னும் டென்ஷன் ஆகாத, உனக்கு சீக்கிரம் சரியாயிடும். பாருங்க, பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. மாலதியும் அவ குழந்தையும் 2 பேரும் நல்லா இருக்காங்க. நன்றி டாக்டர். டாக்டர், உங்களுடைய பேஷண்ட் வந்துட்டாரு. 2 minutes. மாலதிக்கு கொடுக்க வேண்டிய மாத்திரைகளை நான் ரிசப்ஷன்ல கொடுத்து வச்சிருக்கேன். நீங்க அங்க போனீங்கன்னா நர்ஸ் எடுத்து தருவாங்க. சரிங்க. ஓகே. ஹலோ, சொல்லுப்பா விஸ்வா. மாலதி நல்லா தான் இருக்கா. பயப்பட வேண்டிய அவசியம் ஒண்ணு இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. அத்தை, ரொம்ப நன்றி அத்தை. அட, இதுல நன்றி சொல்றதுக்கு என்ன இருக்கு? ஜீவிதா, நீ தாயாக போறன்னா நான் பாட்டியாக போறேன்ல. எனக்கும் என் வருங்கால பேரன் பேத்தி மேல உரிமை இருக்குல்ல. அத்தை, நான் வெறும் இந்த ஸ்வெட்டருக்காக உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லல. நான் இங்க இல்லாதப்போ நீங்க வித்யாவை அவ்வளவு நல்லா பாத்துக்கிட்டீங்க. அதுக்காக தான் நான் தேங்க்ஸ் சொன்னேன். ஜீவிதா, இதெல்லாம் சொல்லி என்ன கஷ்டப்படுத்தாத. நான் தப்பா என்ன சொல்றேன்? உண்மைதானே சொன்னேன். ஒருவேளை நீங்க மட்டும் இல்லைன்னா நான் வித்யாவை இந்த மாதிரி தனியா விட்டுட்டு டூருக்கெல்லாம் நிச்சயம் போயிருக்கவே மாட்டேன். ஏன்னா நான் உங்க மேல அவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்கேன் அத்தை. இல்ல ஜீவிதா, ப்ளீஸ், எனக்கு நீ நன்றி சொல்லாத. எனக்கு அதுக்கு அருகதையே இல்லை. அத்தை, நீங்க என்ன சொல்றீங்க? ஆமா ஜீவிதா, நீ போனதுக்கு அப்புறம் இந்த வீட்டுல என்ன நடந்ததுன்னு உனக்கு தெரியாது. என்னோட அவசரத்தாலேயும் ஆத்திர புத்தியாலேயும் வித்யா வீட்டை விட்டு போயிட்டா. என்ன? வித்யா வீட்டை விட்டு போயிட்டாளா? ஆமா ஜீவிதா, இது எல்லாத்துக்கும் நான் தான் பொறுப்பு. எல்லா தப்பும் என்னோடதுதான். என்னைக்கு வித்யா அந்த வீட்டுல அடி எடுத்து வச்சாலோ, ஜீவிதா ரிஷிகேஷ்ல இருந்து திரும்பி வராத வரைக்கும் வித்யா இங்க இருக்க கூடாது.
ஆனா அம்மா வினய் ப்ளீஸ், நம்ம எந்த சமுதாயத்துல இருக்கோம் அத பத்தி யோசிச்சு பார்க்கணும். வினய் சட்டைக்கு பட்டன் இல்லைன்னா அதை தைக்கிறதுக்கு வீட்டுல வேலைக்காரங்க இருக்காங்க. இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத வேலை. முதல்ல என்கிட்ட கொடு. நீ என்ன பண்ணிட்டு இருக்க வித்யா? அது வந்து வினய் சார் தெரியாம லேப்டாப்பை ஓபன் பண்ணி வச்சுட்டு போயிட்டாரு. கேட்காம மத்தவங்க பொருளை தொடக்கூடாது. வித்யா ப்ளீஸ், வீட்டுக்கு திரும்ப வாமா. நான் பண்ண தப்புக்கு வினய்க்கு ஜீவிதாக்கும் தண்டனை கொடுக்காது. என்ன மன்னிச்சிரு ஜீவிதா. நீ என் மேல வச்சிருந்த நம்பிக்கை என்னால காப்பாத்த முடியல. உனக்கு கொடுத்த வாக்கை என்னால காப்பாத்த முடியாம போயிடுச்சு. ஐ எம் சோ சாரி ஜீவிதா. நான் அவகிட்ட மட்ட ரகமா நடந்துகிட்டதுனாலதான் அவ வீட்டை விட்டு போக வேண்டியது ஆயிடுச்சு. ஆனா அவ நல்ல மனச பாரு. அவ என்னை பத்தி உங்ககிட்ட தப்பாவே சொல்லல. நான் அவ்வளவு பெரிய தப்பு பண்ணேன். ஆனா அவ இத பத்தி உங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல பத்தியா? ஏன்னா உன்னோட பார்வையில என்னோட மரியாதை கொஞ்சம் கூட குறைய கூடாதுன்னு. ஆனா என் பார்வையில தகுதி இல்லாதவள ஆயிட்டேன். அப்படி சொல்லாதீங்க. பாருங்க, இப்போ உங்களோட தப்பான அபிப்பிராயம் போயிடுச்சுல்ல. அதான் நீங்க என்ன பண்ணீங்களோ அது எனக்காகவும் வினய்க்காகவும் தானே. அதுவும் இல்லாம அத்தை, வித்யா அந்த மாதிரி பொண்ணு இல்ல. அவ எனக்கும் வினய்க்கு நடுல என்னைக்குமே வரமாட்டா. ஜீவிதா, இப்ப எனக்கு புரிஞ்சிடுச்சு. என்னோட எல்லா சந்தேகமும் விலகிடுச்சு. இனிமே வித்யாவை பத்தி நான் தப்பா நினைக்கவே மாட்டேன். இது போதும், வாங்க. இதெல்லாத்தையுமே மறந்துருங்க. நான் விரும்புறதெல்லாம் நம்ம எல்லாருமே சந்தோஷமா இருக்கணுங்கிறது தான். நீங்க, நான், வித்யா, வருங்கால குழந்தை எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும். நான் போன ஜென்மத்துல ஏதோ பெரிய புண்ணியம் பண்ணிருக்கணும். அதனாலதான் உன்ன மாதிரி மருமக எனக்கு கிடைச்சிருக்கா. என்னத்த, நான் உங்களோட மருமக கிடையாது. நான் உங்களோட பொண்ணு தானே. பொண்ணை விட ஒரு படி மேல. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னப்பா இது, தூக்கமே வரமாட்டேங்குது. அதோட பசி வயிற்று கிள்ளுது. ஓஹோ, எவ்வளவு போரிங்கான சாப்பாடு. என்ன சாப்பிடுறது? ஹாஸ்பிடலோட கேண்டீன்ல ரொம்ப நல்ல சாப்பாடு கிடைக்கும்னு நினைக்கிறேன். கமான் மாலதி, கேண்டீன்ல போய் ஒரு கட்டு கட்டலாம். ஆனா எப்படி போறது? Thank you. வெல்கம் சார். Pizza girl. அங்கிள், நீங்களா? நீங்க இங்க என்ன பண்றீங்க? எனக்கு இந்த ஹாஸ்பிடல் தான் வீடு. அப்படின்னா வா சொல்றேன். உனக்கு பொறுமையா புரிய வைக்கிறேன். Come on, சீட்ல உட்காரு. அப்புறம் விஷயம் என்னன்னா, நான் இந்த ஹாஸ்பிடல்ல அட்மிட் ஆயிருக்கேன். நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஃபுட் பாய்சனிங். நேத்துக்கு எத்தனை பீஸா சாப்பிட்டேன். ஓ, எனக்கு உங்களை பார்த்தா என்ன தோணுதுன்னா, உங்களுக்கும் இந்த ஹாஸ்பிடலோட போரிங் சாப்பாடு பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். you got it. நான் இத பத்தி எல்லாம் சுத்தமா கவலைப்படவே மாட்டேன். பேஷண்ட்னா ஆவியில சமைச்ச சாப்பாடு தான் சாப்பிடணும். ஏப்பா, பேஷண்ட் மனுஷன் இல்லையா? நான் சுட சுட பக்கோடா சாப்பிடுறேன். you can have it. ஆனா ஆக்சுவலி நான் இப்ப ரொம்ப அவசரமா இருக்கேன். ஏன்னா ஒருவேளை பாட்டி நான் மட்டும் இங்க இந்த பக்கோடா சாப்பிடுறத பார்த்தாங்கன்னா அப்புறம் என்ன ஒரு வழி ஆக்கிடுவாங்க. ஒருவேளை பக்கோடா சாப்பிடுறத உங்களுக்கு பிடிக்கலன்னா நம்ம பீஸா ஆர்டர் பண்ணிக்கலாமா? ப்ளீஸ் அங்கிள், பீஸாவை ஞாபகப்படுத்தாதீங்க. அதனால தான் நீங்க வந்து அட்மிட் ஆயிருக்கேன்.
அப்புறம் பயப்படுறதுக்கு ஒன்றும் அவசியம் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. நான் நாளைக்கு கண்டிப்பா டிஸ்சார்ஜ் ஆயிடுவேன். ஆனா நீங்க இது வரைக்கும் சொல்லவே இல்லையே, உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? அது வந்து ஆக்சுவலி எனக்கு உடம்பு சரியில்லை. எனக்கு அந்த விடுமா forget it. பூந்து ஓடி ஆடி விளையாடுற வயசு. ஏன் நோயை பத்தி சொல்லி தேவையில்லாம இந்த நேரத்துல உன்னை டென்ஷன் ஆக்க விரும்பல. இல்ல அங்கிள், இதுல டென்ஷன் ஆகிறதுக்கு ஒண்ணுமே இல்ல. சீரியஸ்லி நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை? கிட்டத்தட்ட 4 வருஷத்துக்கு முன்னாடி என் கிட்னியில ஒன்று ஃபெயிலியர் ஆயிடுச்சு. 2வது கிட்னியை வச்சு எப்படியோ வாழ்க்கையை ஓட்டிட்டு இருந்தேன். சில மாசத்துக்கு முன்னாடி 2வது கிட்னிக்கும் இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு. அதுக்கு தான் நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேன். ஆனா எனக்கு தெரியும், ஏதாவது மிராக்கிள் இல்லைன்னா அதிசயம் நடந்தாதான் என்னை காப்பாற்ற முடியும். I'm so sorry to hear this uncle. ஆனா நீங்க ஏன் நம்பிக்கை இழக்கிறீங்க? கண்டிப்பா அதிசயம் ஏதாவது நடக்கும். சரி, இப்போ நீங்க என்ன பாக்குறீங்களா? உங்களால இமேஜின் பண்ண முடியுமா நான் 1 வருஷத்துக்கு முன்னாடி கேன்சரோட போராடிட்டு இருந்தேன்னு? வாட்? எக்ஸாக்ட்லி. லுக்கிமியா ஸ்டேஜ் 3. அப்புறம் போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட்ல தான் என்ன காப்பாற்ற முடியும். ஆனா அது ரொம்ப கஷ்டமான ஆபரேஷன். அந்த கடவுளோட மிராக்கிளால இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு ஒரு ஹாப்பியான லைஃப் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். எனக்கு ஒரு ஹஸ்பண்ட் இருக்காரு. அப்புறம் இன்னும் கொஞ்ச நாள்ல நான் அம்மா ஆக போறேன். அப்படி இருக்கும்போது நீங்க ஏன் இப்படி நினைக்கிறீங்க அங்கிள்? உங்களுக்கு கண்டிப்பா குணமாயிடும். நீங்களும் கொஞ்ச நாள்ல ஹாப்பியா ஆயிடுவீங்க. சந்தோஷமா? சந்தோஷம். உன் தைரியத்தை பாராட்டியே ஆகணும். உன்னை பார்த்தா யாராலையும் சொல்ல முடியாது நீ வாழ்க்கையில இவ்வளவு கஷ்டங்களை ஃபேஸ் பண்ணிருக்க. அங்கிள், இதோட எல்லா கிரெடிட்டும் என் ஃபேமிலிக்கு தான் போய் சேரும். அப்படியா? அவங்க எல்லா கஷ்டமான நேரத்துலயும் என் கூட இருந்திருக்காங்க. அன்பு, சப்போர்ட், எனக்கு வேண்டிய எல்லாத்துலயும். இந்த மாதிரி ஃபேமிலி கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் அங்கிள். யூ ஆர் a very lucky girl. உனக்கு இவ்வளவு நல்ல ஃபேமிலி இருக்கு. கஷ்டமான நேரத்துலயும் அவங்க உன் கூட இருந்திருக்காங்க. ஆனா எனக்கு மட்டும் இல்ல, கண்டிப்பா உங்களுக்கு கூட. இல்லம்மா, என் கதை வேற. நான் உன்ன மாதிரி அவ்வளவு லக்கி இல்ல. இருக்கு, எனக்கு ஃபேமிலி இருக்கு. ஆனா என்னை விட்டு ரொம்ப தூரத்துல இருக்கு. எவ்வளவு தூரம்னா நான் விருப்பப்பட்டாலும் அவ்வளவு தூரத்துக்கு போக முடியாது. அப்புறம் அதெல்லாம் என்னாலதான் நடந்துச்சு. எப்ப நான் அவங்களுக்கு அதிகமா தேவைப்பட்டேனோ அப்ப நான் அவங்கள கைவிட்டேன். ஆனா இப்ப பாரு, இன்னைக்கு அவங்க எனக்கு ரொம்ப தேவைப்படுறாங்க. ஆனா நான் முயற்சி பண்ணால அவங்க கிட்ட போற தைரியம் எனக்கு இல்ல. அப்புறம் இதெல்லாம் என்னோட தப்பு தான். அவங்க தப்பு எதுவும் இல்ல. இதெல்லாம் நான் பண்ண தப்புக்கு தண்டனமா? நான் பண்ண தப்புக்கு தண்டனை. அங்கிள், நீங்க ஏன் இப்படி பேசுறீங்க? லைஃப்ல எல்லாருமே தப்பு பண்றாங்க தான். ஆனா அதுக்காக ஃபேமிலியை விட்டுறணும்னு ஒண்ணு இல்லையே. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ரத்த சம்பந்தம் ஒண்ணு இருக்குல்ல, அது என்னைக்கும் நம்மளை விட்டு போகாது. என்ன நடந்தாலும் சரி. ஐ அம் ஷியோர் அங்கிள், உங்களோட ஃபேமிலி உங்களை என்னைக்கும் விட்டுறாது. நீங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. அப்புறம் பாருங்க உங்க ஃபேமிலி உங்களுக்கு எப்படி சப்போர்ட்டா இருக்க போகுதுன்னு. You think so? I am sure. Okay, pizza girl. இப்போ நீ சொல்றதால நான் என் முயற்சியை விட மாட்டேன். மாலதி எங்க போயிட்டா? இவனோட ஓகே லாஸ்ட். அட இவன் தனியா இருந்தா ஃபீல் பண்ணுவான். இல்ல அங்கிள், என் வயிறு ரொம்பிடுச்சு. போதும், வேணாம். ஓகே அப்புறம் அங்கிள், நாம எனக்கு நிறைய பேசணும். நான் இப்போ கிளம்பி ஆகணும். அப்புறம் நான் ஒருவேளை இங்க இருக்கிறத பாட்டி மட்டும் பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் எனக்கு கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ரியலி? அப்புறம் ஏமா இங்கே உட்கார்ந்துட்டு இருக்க? கம் ஆன் கம் ஆன், ஹரி அப், சீக்கிரம் போ. அப்புறம் பீட்சா கேர்ள், ஏன் கூட டின்னர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அங்கிள். ஏன்னா நீங்க தான் எனக்கு ட்ரீட் கொடுத்தீங்க. ஓகே, யூ டேக் கேர். யூ டூ. பை.
நீங்க மாலதி, நீ இங்க என்ன செஞ்சிட்டு இருக்க? ஆ, அது ரூம் பூரா ரொம்ப ஹாட்டா இருந்துச்சு, அதனால நான் இங்க வெளிய காத்து வாங்கலான்னு வந்தேன். சில்லுன்னு. காத்து வாங்கவா இல்ல ஏதாவது சாப்பிடவா? ஓ பாட்டி, நீங்க என் மேல சந்தேகப்படுறீங்க? ஓ, உங்க மாலத்தி மேல? விடுங்க பாட்டி, எனக்கு இப்ப ரொம்ப தூக்கம் வருது. நாம இப்ப ரூமுக்கு திரும்பி போலாம் பாட்டி, வாங்க. இந்த பீட்சா கேலோட பார்ட்டி முடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் தாமா டானிக் கொஞ்சம் தான் சாப்பிடு. வேணாம் பாட்டி, இந்த டானிக் ரொம்ப கசக்குது. இது சாப்பிட்டா அப்புறம் எனக்கு வாமிட் வர மாதிரி இருக்கும். டாக்டர் கிட்ட சொல்லி ஏதாவது டேஸ்டான மாத்திரை கொடுக்க சொல்லுங்க, அப்பதான் எனக்கு சாப்பிட தோணும். அப்படியா? உனக்கு பீட்சா மாத்திரை தரட்டுமா? பரவாயில்ல, குடிச்சு. மாலதி, உனக்கு என்னாச்சு? என்னாச்சு மாலதி? ஐ எம் வெரி சாரி மாலதி, வரதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. வர வழியில மழை வந்துடுச்சு, அதனால தான். உனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை? ஹே, நான் ரொம்ப நல்லா இருக்கேன் விஷ்வா. அது என்னாச்சுன்னா, நேற்றுக்கு நான் பீஸா சாப்பிட போயிருந்தேன்ல, அது ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு. என்ன? எனக்கு அந்த பீட்சா ஷாப்போட நம்பர் கொடு. ரிலாக்ஸ், எனக்கு குணமாயிடுச்சு. மாத்திரை சாப்பிடலன்னா எப்படி குணமாகும்? இத பாரு விஸ்வா, இந்த டானிக்கை நீயே கொடு. இவ டானிக் சாப்பிடலன்னா உடம்பு எப்படி சரியாகும்? பாட்டி கொடுங்க, நீங்க வீட்டுக்கு போயிட்டு ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. நேற்று ராத்திரில இருந்து இங்க இருக்கீங்க, இவ்வளவு நான் பாத்துக்கிறேன். நான் வந்துட்டேன்ல, எல்லாம் சரியாயிடும். சரி மாலதி, விஷ்வா, மாலதி அடம் பிடிக்காத. இல்லன்னா குழந்தைங்களை குடிக்க வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி குடிக்க சரி வச்சிருக்கேன். சரி, நான் குடிக்கிறேன். ஒரு நாள் தான் நான் உன் கூட இல்லை, அதுக்குள்ள உன் நிலைமை பாத்தியா? ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வந்துட்டேன். சாரி விஷ்வா, நானும் இந்த மாதிரி நடக்காதெல்லாம் விரும்பல. ஆனா டாக்டர் என்ன வார்ன் பண்ணாருன்னு தெரியுமா? என்ன டாக்டர் என்னன்னு வார்ன் பண்ணாரு? டாக்டர் என்ன சொன்னாருன்னா, நான் சாப்பாடு சாப்பிடலன்னா அப்புறம் எனக்கு இவ்ளோ பெரிய இன்ஜெக்ஷன் போட வேண்டி இருக்குமா? டோன்ட் வரி, நான் உனக்காக டாக்டர்கிட்ட போயிட்டு டயட் சார்ட் வாங்கிட்டு வரேன். ஓகே, அது வரைக்கும் நீ இந்த ஆப்பிளை சாப்பிட்டுட்டு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வித்யா, இன்னைக்கு நீ ஆர்த்தி எடுமா. வா வித்யா. இந்தா. வித்யா, எல்லாருக்கும் போய் ஆர்த்தி கொடு. தேங்க்ஸ் அம்மா. இன்னைக்கு நீங்க எனக்கு நிறைய கௌரவத்தை கொடுத்திருக்கீங்க. ஒரு மூணாவது மனுஷி. இங்க பாருமா, நீ இந்த வீட்டுல மூணாவது ஆள் இல்ல, இந்த குடும்பத்துல ஒருத்தி. ஆமா வித்யா, மாமா கரெக்டா சொன்னாரு. என்னைக்குமே நீ மூணாவது மனுஷி இல்ல, நீயும் இந்த வீட்டுல ஒருத்தி தான். இந்த வீட்டு சந்தோஷத்துல எங்களுக்கு இருக்கிற உரிமை உனக்கும் இருக்கு. அப்புறம் வித்யா, உனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சா ரொம்ப சந்தோஷப்படுவேன். இன்னைக்கு வசந்தி உனக்கு பிடிச்ச டிஃபனை செஞ்சு வச்சிருக்கா, அதுவும் அவ கையால. வித்யா, நீ இதுக்காக கண் கலங்குற? எங்க குடும்பத்துல யாரும் உன்னை வெளியால பாக்குறதே கிடையாது. அதனாலதான் உன்னை நாங்க இந்த மாதிரி நடத்துறோம், புரியுதா? வாமா, இப்ப டிஃபன் சாப்பிடலாம். சியர் அப். நான் பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்கேன் ஜீவிதா மேடம்.
எனக்கு கல்யாணம் ஆனதை நான் உங்ககிட்ட மறைச்சிருக்கேன். அந்த பொண்ணு என்னைக்கு உங்களுக்கு தெரிய வருதோ நிச்சயமா என் மேல எவ்வளவு பாசத்தை காட்ட மாட்டீங்க. கடவுளே ப்ளீஸ் எனக்கு நீங்க தான் ஒரு வழியை காட்டணும். ஹலோ விஸ்வா, அட என்னப்பா இது? எவ்வளவு நாளா உங்ககிட்ட பேசுறதுக்காக நான் ட்ரை பண்ணிட்டே இருக்கிறேன். நீ போனே எடுக்க மாட்டேங்கிற. இதுக்கு மேல என்னால காத்துக்கிட்டு இருக்க முடியாது. நாளைக்கு தான் லாஸ்ட் டேட். முடியுமா முடியாதான்னு சொல்லு. இல்லைன்னா நான் வேற ஏதாவது ஒரு சிங்கரோட கான்ட்ராக்ட் சைன் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட ஃபோன் பண்ணிலாம் பேசிட்டு இருக்க மாட்டேன். அண்டர்ஸ்டாண்ட்?